ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டி ஆக்டிஃபிஷியல். நீங்கள் மெனு வீடியோ பார்க்க போகிறோன்னா பரிதாபங்கள் சேனல்லேருந்து ஸ்ட்ரீட் டாக் பாவங்கள் வீடியோ தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க பிரியா பண்ணிடலாம். சவுண்டை கொடுக்குது. ஓடுனா தெருநாய் பண்றதுக்கு மத்தியில நைட்டு தினமும் போயிட்டு வர்றது மேட்ரிக்ஸ் படத்துல வர்ற மாதிரி ஆயிப்போச்சு. பயப்படக்கூடாதுங்க. நாய் துரத்துதுன்னா நாயோட குணமே துரத்துறதுதான். பயப்படக்கூடாது. என்ன சொல்ல வர்ற அதை சொல்லு. நாய் வந்து ஓடுனா துரத்துது, அதான் நாயோட குணமே. ஆமா, அடியில கணம் இல்லைன்னா எதுவும் பயப்படுத்தாங்க. அது மடியில கணம்யா. மடியிலையா? தெரிஞ்சா சொல்லு, தெரியாம அடியில கணம் என்னன்னு சொல்ற கேளுங்க. இந்த நாய் இல்ல, உலகத்துல இருக்க எல்லா நாய்களும் ஓடுனா துரத்து, நின்னுட்டோம்னா அது ஓடுனாவே துரத்துண்டா நாய். தெரியாம தான் ஓடிட்டு இருக்கீங்க. நின்னு பாருங்க, நின்னோம்னா என் மூஞ்ச பார்த்தா திருட்டு போய் மாதிரி இருக்காடா. நல்லா படிச்சு ஐடி கம்பெனில வேலை பார்த்துட்டு செம காமெடி பண்றாங்க. என்ன பண்ற ஒரு டெமோ காட்டுற பாருங்க. சார் வேணாம் சார், சொல்றேன் கேளுங்க சார். வாங்க சார், கடிச்ச ஒரு சார் கொஞ்சம் கேக்குறது. நைட் டைம் துரத்திட்டு வருது நாய். ஆமா, அப்ப நின்று நின்னா கடிக்காதா? கடிக்காதா? அவ்வளவு பாருங்க, மூணு போது பாருங்க. நின்னா கடிக்காது. அப்படியா? ஆமா, மூணு ஓட்ட சட்டை போட்டுருக்கீங்க. கேவலமா சொல்றீங்க சார். கரெக்ட்டா சொல்றீங்களே. கடிக்காது. சுத்து போட்டுருச்சு நாய். கடிச்சு விட்டுருச்சு. ராபிஸ் வந்து நாயா? ஆமா, ஜாம்பி மாதிரி இருக்கு. வச்சா அவ்வளவுதான். ராபிஸ் வந்து பிபிசி வரைக்கும் எல்லாம் வந்துரும் பாருங்க. ஸ்ட்ரீட் டாக் பாவங்கள். கையில் அப்படியே ஸ்டிக்கோட வராரு. நாய் அடிக்கிறாங்க. நாய் அடிக்கிறாங்க. சுதாகரோட அந்த நாய் ரியாக்ஷன் செம்மையா இருக்கு. சுதாகர் இருக்கு. உள்ள மிருகத்தை ஆறறிவு உள்ள நாய் நீ அடிக்கிறியாடா? என்னடா பண்ண பாவண்டா. யோ ஏண்டா, ஏன் நாயின மட்டும் ஏன் இப்படி வெறி பிடிச்ச மாதிரி திரியுது? யாரா நீ? டாக் லவர். இந்த ஊருக்கே இந்த நாய் தாண்டா பாதுகாப்பு. இந்த நாய்க்கு நான் பாதுகாப்பு. பாதுகாப்பா இருக்கு. நாய் ஒரு படமே வந்திருக்குங்க. நாய் தான் உலகத்திலே பாதுகாப்பு. ஊருக்கு மட்டும் இல்ல. என்ன சொல்றத கேளியா? அத பாரியா, நல்லா பாரியா. என்ன பாக்கணும்? அதான் பாக்கற இறக்கம் இல்ல அவனுக்கு. சரி பிடிச்ச நாயா இருக்கு. மனுஷ உருவத்துல இருக்கு. சரி பிடிச்ச நாய். சொரி அந்த வெறி அந்த எல்லாம் கடிச்சு விட்டுருச்சு. வெறி பிடிச்ச நாயா இருக்கும். கடிச்சிருச்சு வேற. அடிக்க வேண்டியதானே. சும்மா பார்த்துட்டு இருக்கான் பாருங்க நம்ம கோபி. நாய் பேசினார்ல அவரு. நிறைய போட்டு துரத்தி விட்டாங்க. ஆஹா, 6 பல்லு உள்ள போயிருக்கு. நான் தான் 6 பல்ல 10 பல்லு உள்ள போனீங்க. என்னையா பேசிட்டு இருக்க நீ? 5 அறிவு 7ஆம் அறிவுன்னு படமா காட்டியே. என்ன ஆச்சு? ஆபீஸ் வந்து நாயின்னு சொல்லக்கூடாதா? அது வாயெல்லாம் பாத்தியா? இடம்லாம் ஒழுகி இருக்கு. அது மாதிரி ஜாம்பி நாய். ஆபீஸ் வந்த நாய் கிட்ட பாசம் காமிச்சு அடி வாங்கிட்டு போயிட்டாரு. நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். அதுக்குள்ள பெரிய வெண்ண மாதிரி வந்து நாய் வீடியோக்கு படமே எடுத்து வச்சிருக்காங்க. பார்த்து நம்ம போய் ஊசியை போடி. திரும்ப நாய் வந்து வருது பாரு. ஊசியை போடி ஆஸ்பத்திரிக்கு போய் நாய்கிட்ட கடி வாங்கி நாய் நாய் திட்டுறாங்கப்பா. அதுக்கு ஒரு 5 அறிவு தான் இருக்குது. 6 அறிவு உள்ள நாய் இல்லப்பா. அது இல்லப்பா. அடுத்த ஆளு என்னது? அடுத்த பலியாடி ஆமா இருக்காங்க. ஒரு டாக் லவர் இந்த மாதிரி ஒரு நாயை குடும்பப்படுத்துற என்னால பார்த்து சரி தம்பி, நாங்க கரெக்ட் சார். நீங்க எல்லாம் கட்டிச்சுவாங்க சார். கடி வாங்க வைக்க போறாங்க. கடி வாங்கிடுவாங்க. வாங்கிட்டாரு இருக்கு. சத்தம் கேக்குது பலமா. இப்பதான் பிரச்சனை. கடி வாங்கினாங்க. அதுக்குள்ள புரியாம 10 பேரை கடிச்சிருச்சியா? 10 பேரை டாக்டர் எப்ப வாங்க டக்குன்னு அள்ளிட்டு போங்க நாயை. யாராவே நாயெல்லாம் பார்த்தா கியூட்டா ஓவரோட. இந்த நாயெல்லாம் எந்த நாயா கண்டுக்குதா? பொது நாய் நாய் சாப்பிடுமா? நீ சாப்பிடுமா? சாப்பிடு, நீ சாப்பிடுங்களா? ஹலோ, யாரா சொன்னீங்க? நாய்க்கு நான் சாப்பாடு போட்டுருக்கேன். உங்களுக்கு யார சொன்னாங்க? இந்த நாய்
நாயெல்லாம் கண்டுக்குதான்னு என்ன சொன்ன மாதிரி இருந்துச்சு. நாய் வந்து இருக்கு, யாருமே கண்டுக்க மாட்டீங்க இந்த ஏரியாவில். நாய் வந்து அப்படியே பாவம் இறக்கப்பட்டு பிஸ்கட் வேற ஏரியா கடிக்கிறதுக்கே நல்லா இடம் வேற ஏரியா வேற ஏரியா. அறிவு இருக்கா அவனுக்கு? சோறு தானே திங்கிற என்ன இல்ல பிஸ்கட்டை அறிவு தான் அவன் நாய்க்கு சாப்பாடு தான் திட்டுவியா நீங்க? பின்ன நீ பாட்டுக்கு பக்கத்து ஏரியால இருந்து பிஸ்கட்டை போட்டு தொலைச்சிட்டு போறியே, அதை தின்னுபிட்டு உனக்கு உண்மையா இருக்கிற நினைச்சிட்டு இந்த தெருவுல சும்மா போனா துரத்துது, பைக்ல போனா துரத்துது, கார்ல போனா துரத்துது. நாயோட குணமே பொதுவாக வந்தா துரத்துன்னு நாயோட குணமே கடிக்கிறது தான். அப்படியே செய்யக்கூடாதுன்னு கடிக்கிறேன் பழமொழி இருக்கு, அது இங்க செயல்படாதுன்னு நினைக்கிறேன். பண்ணி காட்டுவா அதை சொல்லு. அதுக்கு நான் வரல. என்னன்னா நாயை பார்த்தா பாவமா இருக்கு. சரி போகும்போது பார்த்துருக்கேன், அதனால பிஸ்கட் வாங்கி போடுவேன். என்ன போட்டா பிஸ்கட்? அட பாவி, அந்த பிஸ்கட் போட்டு ஒண்ணே கடிக்கும் பாரு. ஆமா, என்ன பிஸ்கட் போட்டா? அட பாவி, உனக்கு தாண்டா சாக்லேட் நல்லது டேஸ்டி. நாய்க்கெல்லாம் எது இருந்தாலுமே பிஸ்கட் போட்டிருக்காங்க. கிட்னி ஃபெயிலியர் வரைக்கும் போயிருமா? கிட்னி ஃபெயிலியர் நம்ம சாப்பிடுற எல்லாமே நாய்க்கு செட் ஆகாதுடா. ஆமாடா, தெருநாய் 2 வருஷம் சாக்லேட் பண்ண கடிக்காம என்ன பண்ணு? நான்வெஜ்ஜே போட்டாலும் இந்த மாதிரி கண்டது கழிது போட்டு மாசத்துல வெஜ்ஜு தயிர் சோறு அந்த மாதிரி போடணும். 29 நாள் தெருவுல தான் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுதான் கிடைக்கிற இது போய் நோண்டுது, மால் நியூட்ரிஷியஸ் ஆகி செத்து போயிருக்கு. என்னங்க இது பரவாயில்லையே, பாதி இது ரேபிஸ் தொற்று வந்து பாதி பேர்த்த கடிச்சு இது வரைக்கும் 20 பேர் செத்து போயிருக்காங்க தமிழ்நாட்டுல. செத்த குடும்பத்துக்கு நீ இழப்பீடு கொடுத்தியா? 20 பேர் அதான் பாத்தீங்களா, ஒருத்தர் இருந்தாவே இது எஃபெக்ட் அதிகமா இருக்கும். 20 பேர்னா யோசிச்சு பாத்துக்கோங்க. மதர் தெரசா மாதிரி வண்டியில வயல துரத்து. அடுத்த கடி வேற நாய்க்கடியோட வந்துட்டாரு. சுதாகர் வேற அப்படியே என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காரு. வண்டி அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. ஏதோ டிசிஷன் எடுங்க சுதாகர். வண்டி அந்த சைடு இந்த சைடு திருப்புறாங்க. கரெக்டான இது மட்டும் கிடைக்க மாட்டேங்குது. சண்டைக்கு வாடாங்குது. அதே நாயை பேச பாத்தீங்களா, வெறிநாய் மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கு. வருது வருது. சிக்கன பையன் கடி வாங்காம நீ போக மாட்டான்னு கடிச்சிருச்சு, முடிச்சு விட்டுருச்சு. அவ்வளோதான், வண்டியில் சாச்சி விட்டுருச்சு. நக்கிட்டு இருக்கு பாருங்க நம்ம டாகோட வேலையை. சாப்பாடு சாப்பாடு பத்தியாது முடிச்சு விட்டுருன்னு நினைக்கிறேன். நேரமா இன்னொரு வண்டி வருது, துரத்து வச்சு பாருங்க. 15 நாய், 2 நாய் இருக்கிற இடத்துல 15 நாய் இருந்தா எப்படியா பாத்தீங்களா? அடுத்து அப்படியே டிஸ்கஷன் சீரியஸா போயிட்டு இருக்கு. மெண்டல் மாதிரி பேசுறான். மனுஷனே நாய் ஈக்குவலா பேசுறீங்க. நான் ரெண்டுமே நான் ஈக்குவலா பார்ப்பேன். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்களா? இந்த விஜயோட டைலாக் வருது. அடுத்து ஒரு லைன் வருமே, அதை சொல்லுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அடுத்த லைன் டிவிகே டைலாக். நம்ம தளபதி என்ட்ரி போடுறாங்க. என்னது அது? நாலடியாரா, திருப்புகளா, சிவபுராணமா, என்னது இந்த திருவாசகமா? இல்ல இது வந்து விஜயாசகம். எதை கேட்டாலும் குரூப்ல ஏதாவது போட்டா அதை படிச்சு பார்த்துட்டு வந்து என்னன்னே தெரியாம ஒப்பிச்சுக்கிட்டு விஜயாசகம் தல. நம்ம விஜய் தான் டிவிக்கு வந்து வந்துருக்காருல, அதனால விஜய் பத்தி பேசிட்டு இருக்காரு. விஜய் சாயஸ் டைலாக் வந்து பேசுறாரு. விஜய் கட்சியோட இது சைடுல இது மிடில்ல எல்லாம் பார்க்க கூடாது. பிறந்த எல்லா உயிரும் சமம்னு சொல்லிருக்கு. அதான் அந்த சமமா நான் பாக்குறேங்க. நாய் மனுஷன் சமமா நான் பாக்குறேன். நீங்க எல்லாம் நாய் கடிச்சா தெரியும், சமம் பார்க்க மாட்டேங்க. குழந்தைகளை எல்லாம் கடிச்சு வைக்குது, கர்ப்பிணி பெண்களை கடிச்சு வச்சிருக்கு. ரோட்ல சும்மா போனவங்க துரத்திட்டு போய் கடிக்க எல்லாரையுமே கடிக்குது. என்ன பண்றது தெரியலையே. போய் அடுத்து இதுதான் பண்ணி பாப்போம் அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு. அவங்க எத்தனை நாய் ஹேண்டில் பண்ணுவாங்க? சேலை கட்டிட்டு ஒரு கும்பல ஓட முடியுமா? இல்ல கால் இல்லாதவங்க எப்படி ஓடுவாங்க? நாங்களும் அந்த எபிசோட் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். எல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஆதரவு இருக்கோம். நாங்க என்னெல்லாம் உள்ள விட்டுருக்கணும், புடிங்கிட்டு போறீங்க. அப்படியே நான் எதிர்ப்பாளர் கிடையாது. கம்மி பண்றதுக்கு வாங்க வெயிட் பண்ணி பாப்போம். நாங்க எதுவும் சொல்லலாம். என்கிட்ட கேட்க கவர்மெண்ட் போய் கேட்கலாம். நான்ப்பா கவர்மெண்ட் கிட்ட போய் ஏதோ ஒண்ணு பண்ணலாம்னு கவர்மெண்டே ஒரு சட்டம் போடுறாங்க. அதை தடுக்க கூடாதுன்னா நாயை கொண்டுருவாங்க. நாயை பொண்ணு போடுவாங்க. திருப்பி அக்ரிசாட்ட நாய் வெறி பிடிச்சாங்க பொண்ணு என்ன பண்ணுவீங்க? சரியா நல்லா இருக்கு. செமையா வந்து பேசிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் போய் கேட்கலாம். என்ன கேட்கறாங்க? மக்களுக்கு கருத்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்றாங்க பொறுமையா தான் வந்து பார்ப்போம். வெறி பிடிச்ச நாய் நீ ரூட் சொல்லு. கவர்மெண்ட் போய் கேளுங்க. அவரே மெண்டல் ஆயிட்டாரு. மனுஷனே வெறி பிடிச்ச மெண்டலே பத்தி முடிச்சு போக போக
ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துப்பீங்க, செம்ம காமெடியாக வந்து இருக்குங்க. 2 பேருமே வந்து செம்ம ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரீட் நாய் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணாது அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து காமிச்சிருக்காங்க. நல்லாவே காமெடியாக வந்து கொண்டுட்டு போயிருக்காங்க. ஃபுல்லாகவே வேறு லெவலில் இருக்குல்லடா. சூப்பராக இருக்குடா. எல்லாமே வந்து செம்மையாக கொண்டுட்டு போயிருக்காங்க. நாய் கடிக்கிறது, ரேபிஸ் வர்றது எல்லாமே வந்து சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.